ஆக இந்து மதம் என்பது அது ஒரு அழிவின் மதம். அது நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா அந்த ட்ரெஸ் நம்ம உடனே எடுத்து போட்டிருப்போம். அது மாதிரிதான் இந்து மதமும். உங்களுக்கு பிடித்த ஒரு கொள்கை அதுல இருக்குன்னா உடனே அது இந்து மதம் மாட்கொண்டு. அப்படித்தான் பகவான் புத்தரின் சிலையும் மாட்கொண்டது, புத்தரின் கொள்கைகளையும் மாட்கொண்டது, அது பௌத்தத்தையும் மாட்கொண்டது. பௌத்தம் இது வகை. பௌத்தம் அழிஞ்சிருச்சு, இந்தியாவில் அழிஞ்சது. ஏன் மற்ற நாடுகள்ல மட்டும் இருக்குன்னா பௌத்தம் இது வகையாக பிரிக்கப்பட்டது. ஒன்று மகாயானம், ஒன்று ஈனயானம் ஆச்சு. மகாயானம் புத்தரை கடவுளாக வழிபட்டவர்கள் மட்டுமே புத்தரை இன்றும் சைனாவிலும் தாய்லாந்திலும் அனைத்து நாடுகளிலும் கடவுளாக வழிபடும் போது புத்தம் தழைத்து நின்றது. ஆனால் இந்தியாவில் நாகர்கள் ஈனயானத்தில் தான் இருந்தார்கள். ஈனயானம் என்பது பௌத்தனை ஒரு தலைவராக ஏற்று, புத்தரை ஒரு தலைவராக ஏற்று, ஒரு பேராசனாக ஏற்று அவர் வழி சென்ற மனிதர்களே இங்கே ஈனயான பௌத்தர்களானார்கள். சரி, ஈனயானம் மட்டும் ஏன் அழிஞ்சது? ஏன் மகாயானம் வாழ்ந்ததுன்னா, நம்ம ஒரு பொருளை கடவுளா பார்க்கும்போது அது போற்றி பார்க்கப்படுது. ஒரு வேப்ப மரம் இன்னைக்கு இங்க வெட்டக்கூடாதுன்னு நினைச்சா உடனே அதுல நான் ஒரு குங்குமத்தை போட்டா அந்த மரத்தை யாரும் வெட்ட முடியாது. ஏன்னா அது சாமி மரமாடு. ஆனா பௌத்தம் என்பது அது ஒரு மரம் தான் ஒரு கண்ணுக்கு தெரியும். இங்க பல புரட்சிகளையும் பல போராட்டங்களையும் செய்தது அனைத்துமே ஈனையான போராளிகளான பூர்வீக பௌத்தர்களும் பூர்வீக நாகர்கள் மட்டுமே.